நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நானும் ஒரு இடத்துலையாவது பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, இவர் ஆட்டோ டிரைவர், இந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து தன்னுடைய அப்பா கம்பெனியில் ஃபோன் அடிக்கும்போது, அப்பா சொல்லுப்பா, சொல்லுப்பா, நீ சொன்னபடி செய்கிறப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருந்திருக்கும், அதை லவ் பண்ணி அந்த பையன் வேணாமான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்போ கூட அவங்களுடைய நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நம்முடைய அப்பா நம்முடைய காதலுக்கு எதிரியாயிட்டாரே, அவர் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்னு நினைக்காம, அப்பாங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அந்த உணர்வுகளோடு சேர்ந்து அவங்க பேசின டயலாகும் நடித்த நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பையன் கேரக்டர் அவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி வச்சுருப்பான். அந்த நாய்க்குட்டி வச்சிருக்கும் போது அவன் வந்து 2K கிட்டான். அந்த 2K கிட்டுங்கும் போது நாய்க்குட்டி வச்சும்போது நாய்க்குட்டிக்கு பேர் என்னென்ன, கருப்பாக இருந்தால் பிளாக்கி, ஒயிட்டாக இருந்தால் ஒயிட்டி, இது ப்ரௌனாக இருக்குது ப்ரௌனி அப்படின்வாங்க. அது அந்த பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் வரும்போது நாய்க்குட்டியை பார்த்துட்டு, நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒரு லேப்ரடாராவது வேணும், அதுக்காக பேசாமல் இதை கொண்டுலாமா அப்படின்னு நினச்சேன். ஒரு 5 செகண்ட் நினச்சேன், அப்புறம் வேணாம் என் ப்ரௌனி அப்படின்வான். ஸோ அந்த இது கூட ரொம்ப யதார்த்தமாக, அதாவது என்னன்னா அந்த இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த திடீர்னு ஏதாவது உணர்வுகள் மாறுது, அவங்க ஏதாவது ஒன்றுக்காக வந்து நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதை கலந்து அதை அவ்வளோ அழகாக அந்த சின்ன பையனோட கேரக்டரை சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க.